அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆட்டோ இன்டரப்ஷன் டைமர் இந்த கான்செப்ட்டுக்கு எப்படி பிஎல்சி ப்ரோக்ராம் டெவலப் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுக்கு இங்க ப்ரொடக்ஷன் லைன் 1 லைன் 2 இருக்கு. இது ஜஸ்ட் பேக்கிங் பர்பஸ். இங்க ரெண்டு கன்வேயர் இருக்கு. இந்த கன்வேயர்ல பார்ட்ஸ் வரும். ரெண்டு பேக்கிங் பாக்ஸ் இருக்கு. ஆப்ரேட்டர்ஸ் இதுல பேக் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஆட்டோ இன்டரப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. முதல்ல நம்ம இந்த ப்ரொடக்ஷன் லைன் 1 லைன் 2 இதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, in PLC production lines an operator should be in charge of packing products on two conveyor belts into two boxes. Okay, இப்போ ரெண்டு பாக்ஸ்லயும் நம்மளுக்கு இந்த ரெண்டு கன்வேயர் பெல்ட் இருக்கு. ரெண்டு பாக்ஸ்லயும் பேக் பண்ண போறாங்க. ஸோ அப்படி பேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு for ensuring that operators have sufficient time for packing, the program is designed to control two conveyor belts to be running alternatively ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இங்க பேக் பண்றப்ப ஆப்ரேட்டர்ஸ்க்கு எஃபிஷியன்ட் டைம் கொடுக்கணும். ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி நம்ம ரன் பண்ணணும். Y0 Y1 கன்வேயர் பெல்ட் 1 கன்வேயர் பெல்ட் 2 ஆர் ப்ரொடக்ஷன் லைன் 1 லைன் 2 மாத்தி மாத்தி ரன் பண்ணணும். அதாவது ஸ்டாப்ஸ் 1 கன்வேயர் ஆஃப்டர் 30 செகண்ட் ரன்னிங் அண்ட் தென் ஸ்டார்ட் another conveyor ஆஃப்டர் ஃபார் 30 செகண்ட் ரன்னிங். ஓகே, 30 செகண்ட்ஸ் நம்ம டிலே கொடுத்து ஆன் ஆஃப் பண்றாங்க கன்வேயரை. இப்போ நம்ம அதில் யூஸ் பண்ண போற டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு T0 டைமர் யூஸ் பண்ண போறோம். M0 M1. M0 கண்ட்ரோலிங் த ட்ரிகர் சர்க்கியூட் ஜஸ்ட் ஆன் பண்றதுக்கு. M1 ஆல்டர்னேட் பண்றது கன்வேயர் பெல்ட் 1 பெல்ட் 2 மாத்தி மாத்தி ஆன் பண்றதுக்கு. Y0 Y1ன்றது ரியல் டைம் அவுட்புட். இந்த M1ன்றது கண்ட்ரோல் சிக்னல். ஓகேங்களா, இது கண்ட்ரோலிங் த ட்ரிகர் சர்க்கியூட். M0 M1 சொல்லிட்டு இருக்கு. M0ன்றது ட்ரிகர் சர்க்கியூட்டுக்கு கொடுக்கறதுக்கு, M1ன்றது ஆல்டர்னேட்டிவ் கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Y0 Y1ன்றது நம்ம ரியல் டைம் மோட்டர்ட் அவுட்புட் கன்வேயர் பெல்ட் 1 கன்வேயர் பெல்ட் 2. ஸோ முதல்ல this program uses the NC contact T0 as the executing condition of the timer T0. When T0 reaches its set value 30 seconds, it will be activated. The trigger circuit will be executed to change the state of M1. Production line 1 will then start working சொல்லியிருக்காங்க. முதல்ல NC contact T0 யூஸ் பண்ணிட்டு ஒரு டைமர் ஆக்டிவேட் பண்றாங்க. 30 செகண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு லைன் 1 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது M1ஓட ஸ்டேட்டை மாற்ற போது ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல டைமரோட NC contact T0 அப்புறம் டைமர் T0 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. நான் நாங்கள் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிமுலேஷன் பர்பஸ்க்காக நான் K15 கொடுக்குறேன். ஓகே, K50. ஸோ இந்த இடத்துல டைமரோட பல்ஸ் கான்டாக்ட் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ட்ரிகர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஜஸ்ட் ட்ரிகர் சர்க்கியூட் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல M0 இப்போ இங்கே நான் T0வோட ரைசிங் பல்ஸ் கான்டாக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ நம்மளுக்கு இந்த T0 ஆன் ஆகுதோ அந்த டைமில் ஒரு ட்ரிகர் மாதிரி வரும், நம்மளுக்கு ஒரு பல்ஸ் கிடைக்கும். அந்த டைமில் நான் M0வை செட் பண்ண போறேன். நம்மளுக்கு இங்க M0 M1னா என்ன? M0ன்றது கண்ட்ரோலிங் த ட்ரிகர் சர்க்கியூட், ஆல்டர்னேட்டிங் த கன்வேயர் பெல்ட் M1. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு அவுட்புட் M0. இப்போ இந்த இடத்துல M0வோட NC கான்டாக்ட் இங்க M1. நான் இது ஏன் போறேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. M1 இங்க அவுட் M1. இது M0. இந்த இடத்துல M1ஓட NC கான்டாக்ட். After 30 second counting, T0 turns on. The NC contact T0 will be active at the same time. Timer T0 will thus be off சொல்லிருக்காங்க, which makes NC contact T0 to be off again in the next scan period. Because the NC contact T0 is off, timer T0 will start counting. After 30 second counting, T0 will be activated, so will trigger the circuit. In this case, M1 changes its state again. Production line will be stopped and line 2 will be start working. By using the trigger circuit to activate Y0 Y1 alternatively, the program makes the two production lines to convey the products alternatively சொல்லியிருக்காங்க. அதாவது இதை மாத்தி மாத்தி நம்ம ட்ரிகர் பண்றதுனால இந்த M0வை நம்மளுக்கு M1 Y0 Y1 மாத்தி மாத்தி ஆன் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அதை பார்த்துடலாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் M1ஓட ஓப்பன் கான்டாக்ட் out Y0
இங்கே NC கான்டாக்ட் M1 ஓட LDI M1 out Y1. இப்போ நான் உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எக்ஸ்பிளைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு இந்த டைமர் ஆன் ஆகும்போது என்ன ஆகும்னா இது ட்ரிகர் ஆகிட்டு M0 ஆன் ஆகும். ஸோ M0 ஆன் ஆகுறதுனால நான் இங்கே வந்து இங்கே பாருங்கள் M0 இது ஆன் ஆகிட்டு இந்த M1ன்றது இதில் சேஞ்ச் ஆகும், ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். நான் இங்கே வந்து 5 செகண்ட்ஸ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து இங்கே ஈஸியாக தெரியுது. இல்லை 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். 100. இப்போ பாருங்க 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இப்போ ஒரு கன்வேர் வந்து ஆன்ல இருக்கு Y1. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த T0ன்றது ரைசிங் பல்ஸ் கிடைச்சது M0 இருக்கு. ஸோ M0 வந்து இங்கே ஆன் ஆகும். ஸோ இங்கே வந்து M0 ஆன் ஆனதும் நம்மளுக்கு M1 ஆன் ஆகிட்டு இது க்ளோஸ் ஆகிடும். அந்த டைம்ல இதுவும் ரீசெட் ஆகுறதுனால M0ன்றது நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ட்ரிகர் ஆகிறப்ப ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஓகே, திருப்பி வந்து அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சுங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த M0 வந்து எப்போ ஆன் ஆகும், ட்ரிகர் ஆகும் ஆன் ஆகும். ஸோ அப்போ வந்து இது வழியே க்ளோஸ் ஆகிட்டு M1 ஆன் ஆகும். ஸோ இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது க்ளோஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த M0 M1 வழியா இந்த M1 ஆல்வேஸ் ஆன்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து Y0 வந்து ஆன்ல இருக்கு. இப்போ M0 M1 ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்மள Y1 ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம பேக் பண்றதுக்கு டிலே கொடுக்குறோம் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 30 செகண்ட்ஸ், இங்கே ஒரு 30 செகண்ட்ஸ், மாற்றி மாற்றி அவங்களுக்கு பேக் பண்ணால் டைம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஆட்டோ இன்டரப்ஷன் டைமர். ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ் கழிச்சு இது ஆன் ஆகும், 30 செகண்ட்ஸ் கழிச்சு அது ஆன் ஆகும். ஸோ ரெண்டுமே சேமா ஆன் ஆகக்கூடாது. ஓகே, அதுதான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.